விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்பது விவசாயிகள் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் ஒன்று. மறுபுறம் விவசாய விளைபொருட்கள் விலை அதிகரித்து விட்டதாக நுகர்வோர் தரப்பிலும் கவலைகள் உள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஏற்கனவே சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இப்போது இதே ரீதியிலான ஒரு முயற்சி அரியலூரில் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கோடை காலத்தில் மக்கள் நாடும் பொருட்களில் முக்கியமானது இளநீர். ரசாயனம் கலந்த மென்பானங்களால் உடல்நல பாதிப்பு ஏற்படும் என்ற விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் கோடை காலத்திற்கென இயற்கை அளித்த கொடையான இளநீருக்கு மக்களிடம் வரவேற்பு உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து இளநீரை 8 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கும் புதிய முயற்சி அரியலூரில் தொடங்கியுள்ளது. இதற்கு விவசாயிகளிடமும் நுகர்வோரிடமும் வரவேற்பு கிடைத்துள்ளது. வெயிலுக்கு இளநீ ஒரு இனிமையான விஷயம். அதை குடிக்கணும் ஆசைப்படுவோம். இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, 25 ரூபா 30 ரூபான்னு விற்கும் போது குடிக்காம போயிடுவோம். இன்னைக்கு 12 ரூபான்னு விற்கிது. அதனால ஒரு வரவேற்க விஷயம். நல்லா மலிவா கிடைக்குது. எல்லா மக்களும் வாங்கி குடிக்கிறாங்க. இளநீ 30 ரூபாய்க்கு கிடைச்ச இளநீ இன்னைக்கு 12 ரூபாய்க்கு கிடைக்குது. தரமான இளநியாவும் இருக்கு, விலை மலிவா இருக்கு, மக்களுக்கு நல்லா இருக்கு. இது கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்தா சௌரியமா இருந்திருக்கும். அரியலூரில் கடந்த வாரம் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கைதான் இப்படி ஒரு திட்டமாக உருவெடுத்துள்ளது. வேளாண்மை துறை மற்றும் புது வாழ்வு திட்டம் மூலம் அரியலூர் நகரில் 3 இடங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வழியே இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதால் அவர்களும் இதில் பலன் பெறுகின்றனர். இதை பயன்படுத்தி விவசாயிகளும் நுகர்வோரும் பலன் அடையலாம் என்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். இளநீர் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. இன்று சந்தையிலே 25 முதல் 30 ரூபாய் வரை பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இளநீர் இன்று 12 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு விற்பனையை துவங்கியுள்ளோம். இதனால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அதே போன்று பொதுமக்களுக்கும் சகாய விலையிலே 12 ரூபாய்க்கு இளநீர் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்படுத்தி சிறக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். சென்னையில் இளநீரின் விலை 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மற்ற ஊர்களில் இதன் விலை 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை உள்ளது. இதனால் சாமானிய மக்கள் இளநீரை வாங்கி குடிக்க முடியாத நிலை உள்ளது. அரியலூரில் தொடங்கியுள்ள இந்த முயற்சிக்கு மக்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் மற்ற நகரங்களிலும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மற்ற பகுதி தென்னை விவசாயிகளும் நுகர்வோரும் பலன் பெறுவார்கள். அடுத்து வரும் கோடை காலத்தில் இதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என நம்பலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செந்தில்குமாருடன் சேஷகிரி மற்றும் திவ்யா.